போடுற கையெழுத்த. சார் போடு கொடு. சார் 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 கெஞ்சிக்கிறேன் சார், காலில் விட சார். சார் சார் புரிஞ்சுக்க சார். சார் நான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன் சார். ராஜாராம், நம்ம இதுக்கு மேல இவங்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஏய் என்ன பண்ணீங்க? நான் பேசுறேன். சும்மா தேவையில்லாம சண்டை போட்டுறாங்க. யோ யார் யார் சார் இவங்க 5 பேர் தான் சார். இவங்க தான் சார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு சரிங்க சார். சார் அடி தோத்து சார் அட சார் பேசுறேன். தோத்து இல்லன்னு சொல்றேன். எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கவா. எங்களை எதுக்கு சார்? வாடா ஸ்டேஷன்ல வந்து பேச. நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் கேட்கறப்போ இதுக்கு மேல நான் பேசாம இருக்க கூடாதுன்னு தோணுது. சொல்றேன், எல்லாத்தையுமே சொல்றேன். என்ன சார் இது இவ்வளவு நடந்திருக்கு? யார்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணாம தனியால கஷ்டப்பட்டு இருக்கீங்க. படிச்சவர் தானே சார் நீங்க, கொஞ்சம் யோசிக்க வேணாமா? ஒருத்தர் இப்படி மிரட்டனா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க வேண்டியதானே? நீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நிச்சயமா உங்க ஆக்ஷன் எடுப்பாங்கப்பா. அவனை பிடிச்சு உள்ள போட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம்ப்பா. அப்பா ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்கப்பா, அவர் கூட போங்கப்பா. யோ சார் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அப்படி உட்கார வையா. ஓகே சார். போடா போய் உட்காருடா. அப்படி போ உட்காரு, போய் உட்காரு போ. போடா. யோ உட்காருங்க. உட்காரு. சொல்லுங்க பாய். நான் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தாமா இருக்கேன். ம், நம்ம கேஸ் விஷயமா விசாரிக்கலாமேன்னு வந்தம்மா. வந்த இடத்துல பார்த்தா நம்ம ராஜேஷ் தம்பிய புடிச்சிட்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க. what do you mean? ராஜேஷ் என்ன தப்பு பண்ணா? கிளப்ல சீட் ஆடிட்டு இருந்தப்போ அவங்களுக்குள்ளவே கைகலப்பாயி அந்த கிளப் மேனேஜர் போன் பண்ணதுனால இன்ஸ்பெக்டர் போய் ராஜேஷையும் கூட்டு வந்திருக்காங்க. இருங்க ஒரு நிமிஷம். நீங்க ராஜேஷ் கிட்ட பேசுனீங்களா? இன்னும் பேசலம்மா. கூட 4-5 பேர் இருக்காங்க. என்ன பேசுறது ஏது பேசுறது எனக்கு ஒன்றும் புரியலம்மா. ராணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தவிச்சு போயிடுவா. அதாம்மா எனக்கும் வருத்தமா இருக்குது. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுங்க. அது என்ன கேஸ் என்ன செக்ஷன்ல பண்ணிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம் இல்லையாம்மா? இந்த பாருங்க, அவங்களுக்கு ப்ரொசீட் பண்றதுக்கு டைம் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். புரியலையா உங்களுக்கு? சீட் ஆடுற கிளப்ல என்ன தகராறு வரப்போகுது? பண பிரச்சனையா தான் இருக்கும். இது அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்குவாங்கன்னு சொல்லி சமரசம் பண்ற மாதிரி வெளியே கூட்டிட்டு வந்துருங்க. அந்த தம்பி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். என்ன பிரச்சனை, எதனால நீங்க கைது பண்ணி கூட்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் அவங்களுக்குள்ளே அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி கேஸ் எதுவும் போடாம வெளியே விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மூர்த்தி சார், இவங்களை வெளியே அனுப்பிச்சிரியா? ஓகே சார். தம்பி ஓட்டல வச்சு தோத்துருக்காரு போல. வேண்டாப்பா, இந்த சூதாட்டம் உன்னை அழிச்சிடும், உன் குடும்பத்தையே அழிச்சிடும். உன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் உரு தெரியாம பண்ணிடும். என்னப்பா படிச்சவன் நீ போய் இதா நீ தோத்துட்டு வந்த 10 லட்சம் இவ்வளவுதானே? முதல்ல இதை எடுத்துட்டு போய் யாருக்கு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு நீ எழுதி கொடுத்த பத்திரத்தை திருப்பி கொண்டு வரதுக்கு வழியை பாரு. குடிப்பா. உங்க அட்வைஸ்க்கும் தேங்க்ஸ், உங்க உதவிக்கும் தேங்க்ஸ். ஆனா இது ரெண்டுமே எனக்கு வேண்டாம். தம்பி, இது என் லைஃப் மேடம். எப்படி வாடுறதுன்னு எனக்கு தெரியும். கூப்பிட்டு வச்சு கிளாஸ் எடுக்கிற வேலையை இதோட விட்டுருங்க. சத்தியமா நான் அந்த பொண்ணை எதுவுமே பண்ணல சார். சும்மா மிரட்டதான் சார் கூட்டிட்டு போனேன். கார்ல மயக்க மருந்து அடிச்சா அது உண்மை சார். சத்தியமா அதுக்கப்புறம் நான் எதுவுமே செய்யல சார். இந்த விஷயம் அக்காக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்ப அவளுக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளைய கூப்பிட்டு பேசிருக்கானா, இதுக்கு மேல என்ன இருக்கு? ஐயோ ஐயோ, என் மனசு ஆற மாட்டேங்குது. என் அக்கா போய் இப்படி பேசிட்டாரு. விடு ராணிமா, விதி நினைச்சுக்க. ராஜேஷ், ராஜேஷ், என்னாச்சு சம்பந்தி? டேய், இன்னொருத்தடா செஞ்சுட்டு வந்துக்கின வாயை தொடர்ந்து சொல்லி தொலையாண்டா.
என் வீட்டுக்காரர் ஊர் பூரா கடன் வாங்கி உழைச்ச காசை சேர்த்து வச்சு இவருக்குன்னு ஒரு ஹோட்டலை வச்சு கொடுத்தா அத வச்சு சீட்டாடி தோத்துட்டு வந்து நிக்கிறாரு இந்த மனுஷன். பாவி மகனே. பண்ணியோடா நீ? பண்ணுவே நீ? ஐயோ இதெல்லாம் பண்ற. போயா வாயா அப்படி மாமா விடுங்க மாமா ப்ளீஸ். கடைசி வரைக்கும் செல்விக்கு நீங்க ஒரு காவலாரனா இருப்பீங்கன்னு நம்பினேன். இப்படி உங்களுக்கே கடிவாளம் போடுற வேலைய நீங்க இப்படி கொடுத்து கவலைப்பட வச்சுட்டீங்களே. போதும், நிறுத்துறீங்களா? உங்களுக்கு நல்ல மனசு, உங்க அக்காக்கு நல்ல மனசு, இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் நல்ல மனசு. நான் ஒருத்தன் தான் கெட்டவன். டேய் இவ்வளவு அகம்பாவமாய் போச்சுல உனக்கு. இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போடா வெளிய, போடா வெளியங்கறான். யோ உடையா யோ போடா. என்ன போறேன். நான் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஒரு நாள் ஃபீல் பண்ற டைம் வராது. வர்றோம், அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு. ராஜேஷ் எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல சிக்கிக்கிட்டு இருக்கான் தெரியுங்களா? அவன் சீட்டாடுற பழக்கத்தையோ இல்ல தோத்துட்டு வந்த விஷயத்த பத்தி பேசல. மனசளவுல என்னமோ நடந்திருக்கு. எதெல்லாம் தப்போ அது மட்டும் தேடி தேடி செய்யணும்னு நினைக்கிறானா? அது எல்லாத்த விடையும் சீரியஸான ப்ராப்ளம். இன்னைக்கு சீட்டாடுவான், அப்புறம் ரேஸுக்கு போவான், நாளைக்கு குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிய போட்டு அடிப்பான். நான் கூப்பிட்டு வச்சு பேசுறா உங்க அட்வைஸ் வேண்டான்னு சொல்லுவான். இல்ல அவன் பேசுறவனா அப்படி? என் மாப்பிள்ள உங்ககிட்ட அப்படி மரியாதை குறைவா நடந்துக்கிட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேனே. ஆனா ஏன் அன்னிக்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு நான் போய் இப்ப கேட்டேன்னா, நாளைக்கு இது கேட்டதுக்கு நீங்க ஒரு தடவை மன்னிப்பு கேட்க சொல்வீங்க. அதான் தேவையான்னு யோசிக்கிறேன். இது என் பொண்ணுடைய வாழ்க்கை. அவ வாழ்க்கை சிக்கலாகாம இது எப்படி சரி பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். அதானே சாமி நானும் சொல்றேன். அததான் நான் வேண்டான்னு சொல்றேன் அண்ணி. விட்டுருங்களேன், இது என் குடும்ப விவகாரம். தயவு செய்து எங்க குடும்ப விவகாரத்தை நீங்க தலையிடாதீங்க. அஞ்சலி, மூத்தனோட தம்பியை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாச்சு. 4 சாத்து சாத்துனதுல ஏன் உன் அப்பாவை மிரட்டணும்னு சொல்லிட்டான். அவங்க அண்ணன் செத்ததுக்கு உங்க அப்பா தான் காரணம்னு பைத்தியக்காரத்தனமா யோசிச்சிருக்கான். அதனாலதான் உன் அப்பாவையும் உங்களையும் பழி வாங்கணும்னு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருந்திருக்கான். இத பாரு, அவன் உங்ககிட்ட எதுவும் தப்பா நடந்துக்கலமா. எந்த தப்பு நடக்கலைங்கிறதா உண்மை. மாப்பிள்ள எனக்கு போன் பண்ணி வீட்ல சமையல் எல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நீங்க வந்து சமைச்சு கொடுக்க முடியுமான்னு சொன்னாரு. எப்படி சாதிச்ச? அந்த சீக்ரெட் மட்டும் கேட்க கூடாது. உன் மாப்பிள்ள வாயாலேயே நீங்க இங்க வாங்கத்தன்னு சொல்ல வச்சிட்டேன்ல, அங்கதான் நிக்கிறா டிம்பிள். சமைக்கிறதுக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லிதான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வர வச்சிருக்கேன். ஆனா நீ குடுக்கற டார்ச்சர்ல என் அத்தை என்னையும் என் புருஷனையும் உன் கூட சேர்த்து வெளியில துரத்தணும். இது நடக்கணும். இது நடக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ நீ அதை பண்ணு. ராணி, ஏய் ராணிமா, ராணிமா. அன்னைக்கு நீங்க தான் சொன்னீங்க செல்வி பேர்ல ஹோட்டல் எழுதலன்னு. நான் தான் மாப்பிள்ள பேர்ல எழுத சொன்னேன். ஆனா இந்த மனுஷன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தொலைச்சிருக்காரு. எனக்கு என்ன பண்ண தெரியல, எனக்கு எதுவுமே புரியலங்க. கேள்விப்பட்ட ராணிமா, அண்ணியை பார்த்து பேசி தவற. இப்போ மாப்பிள்ளை பத்தி யோசிக்கிற நிலையில நான் இல்ல. முதல்ல ஹோட்டல்ல நம்ம மீட் ஆனோம். செல்வி பாவம்பா. உங்க அம்மாவை விடவா? சரவணா, நீ ஒரு காரியம் பண்ணு. மாப்பிள்ளை யாருக்கிட்ட எழுதி கொடுத்து மாட்டிருக்காருன்னு கண்டுபிடி. சரிப்பா. இந்த பாருப்பா, ஆறுமுகத்தை வேணா துணைக்கு கூட்டிட்டு போ, அவன் உனக்கு ஒத்தாசியா இருப்பா. நான் ராமநாதன் சார்கிட்ட பணம் கேட்டுக்கிறேன் ராணிமா. மாப்பிள்ளை தோத்த அந்த 10 லட்ச ரூபாய் நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை வாங்கிட்டு போய் அந்த ஆளை பார்த்து கையை காலில் விழுந்தாது ஹோட்டல திருப்பி கொடுப்பான்னு கேட்கறதா முத வேலை. என்ன கௌதம், உன்னால
ஆஸ்பத்திரில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு மட்டும்தான் போக முடியும். ட்ரைனிங் எல்லாம் போக முடியாது. அடச்சி வைடா போன விளக்கண்ண வாங்கினடி பத்தலையா உனக்கு? அந்த ஆளு ஜெயில தானே இருக்காரு. நான் ட்ரைனிங்க்கு போக முடியாதான் பூஜா? வீட்லயே முடங்கி கிடக்கணுமா? இவன் யார் இதெல்லாம் டிசைட் பண்றதுக்கு? நான் சொல்றேன் இப்போ நான் ட்ரைனிங்க்கு போவேன், போலீஸ் ஆவேன். எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். எனக்கு தாண்டி நீ. ஏய் ஏய் நில்றி. டேய் 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 நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் நீ வா. என்னடா ஓடுற? யாடா நீ? இல்ல மேடம். எங்க இருந்து வர? நான் எதுவும் பண்ணல. என்னடா தனியா போற பொண்ணு கிட்ட வம்பு பண்றியா? மேடம் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் தான். அவங்க கிட்டே கேட்டு பாருங்க. ஏமா உன் ஃப்ரெண்டா? ஏய் யோசனை சொல்லுமா. கேக்குறல பதில் சொல்லு. இல்ல உன்கிட்ட வம்பு பண்ண வந்தானா? ஆமா. ஒன்னெல்லாம் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி பேத்தாதான் நீ எல்லாம் சரிப்படுவ. கான்ஸ்டபிள் இவனை தூக்கி லாக் பண்ணி போடு. மேடம் சொல்றேன் ப்ளீஸ் மேடம், உங்களை கெஞ்சி கேக்குறேன் மேடம். மேடம் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மேடம். செத்தாலும் இனிமே எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்க மாட்டேன் மேடம். எங்க அம்மா மேல சத்தியம் மேடம். மேடம் என்ன நம்புங்க மேடம். ஒழுங்கா வீடு போய் சேரு. சரிங்க மேடம். இன்னொரு தடவை சித்ரா பின்னாடி அலைஞ்சன்னு தெரிஞ்சது. ஐயோ மேடம், இனிமே சித்ரானா யாருன்னு கேட்பேன் மேடம். இந்த ஆனந்த் சொன்ன வார்த்தையில நிப்ப மேடம். வரேன் மேடம். தேங்க்ஸ். போடா. மா என்னடா இதெல்லாம்? உன் அத்தையை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துற? இந்த சமைக்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா? இதுக்காக அவங்களுக்கு வேற ஃபோன் பண்ணி வர சொல்லி. ஐயோ பரவாயில்ல அத்தை, எங்க அம்மா அதெல்லாம் தப்பாவே எடுத்துக்க மாட்டாங்க. தப்பா எடுத்துக்கிறதா? நீ வேற கண்ணு. என் மாப்பிள்ள எனக்கு உரிமையா ஃபோன் பண்ணி கிளம்பி வாங்க அத்தைன்னு சொல்லி இருக்காரு. இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் சொல்லு? என்ன வாணி இது? சூர்யா மறுபடியும் லூஸ் ஆயிட்டானா? எதுக்கு ஃபோன் பண்ணி இப்ப அவங்கள வர சொல்லிருக்காங்க? காரணம் இல்லாமலா? நீ வேணா பாரு, இந்த வாட்டி அட்டாக் கண்டிப்பா தப்பா போகாது. நான் அடிக்கிற அடியில ஒண்ணு என் அத்தை தலையை பிச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும், இல்ல என்னையும் என் புருஷனையும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். நடக்கிற கதையா இதெல்லாம்? கேமா நடக்காது. எல்லாம் நீ பெர்ஃபார்ம் பண்ற விதத்துல தான் இருக்கு. உன் பொண்ணு மாப்பிள்ளையும் உண்மையிலேயே அங்க நம்ம வீட்ல வந்து இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா என் பேச்சு நீ கேளு. நான் சொன்ன மாதிரி சமய சந்தர்ப்பம் பார்த்து நம்ம கரெக்டா காய நகர்த்திட்டோன்னு வையேன், அதுக்கப்புறம் நானும் என் புருஷனும் எண்ணி நாளே நாள்ல இங்க இருந்து போட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுவோம். பிளான் எல்லாம் பெருசா தான் இருக்கு. கடவுள் தான் காப்பாத்தணும். வேற என்ன சொல்றது? நான் இங்கே இருந்து உங்க எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு கூட மாட ஒத்தாசை பண்ணலான்னு எல்லாம் வந்திருக்கேன். ஓ சரி சரி சரி. அப்போ இன்னைக்கு கிளம்பிடுவீங்களா? உட்காருங்க. இல்ல மாமா, எனக்கு கொஞ்சம் நார்மல் ஆற வரைக்கும் அம்மா இங்கதான் இருப்பாங்க. என் பையன் உங்ககிட்ட ஏதோ தப்பா பேசிட்டானா, அதுக்கு மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். அதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஐயோ நான் அது அப்பவே மறந்துட்டேன். அப்புறம் சாப்பிடுறேன். சரிங்க சரி. எனக்கு மனசு கேட்கலீங்க. என்ன இருந்தாலும் அவன் அப்படி பேசிடக்கூடாது. அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? எனக்கு சூர்யாவும் கௌதமும் எப்படியோ ராஜேஷும் அதே மாதிரி தான். தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டு திட்டி வெளியே அனுப்பி, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நீங்க தயவு செஞ்சு முதல்ல உங்களை மாத்திக்கங்க. அவனை கூப்பிட்டு வச்சு அன்பா பேசுங்க. ஹலோ மா, நடக்கிறியா கௌதம்? நீ நடக்கிறேன்னு சொன்னேன்னா நீ நல்லா இருக்கேன்னு நான் புரிச்சுக்குவேன். ஆமாமா. குட் குட். நிறுத்தாத, விடாம நட. பிராக்டிஸ் பண்ணு.
உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல மனசுக்குள்ள நடந்து பாரு, ஓடிப்பாரு, எகிரி குதிச்சு பாரு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? டேய் கௌதம், நான் சொல்றத கேளு. எல்லாரும் சொல்றாங்களேன்னு ஒரே அடியா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. அப்பப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா. சரிப்பா, சரி. யூ டேக் கேர். பாண்டிச்சேரியில் ஒரு ஜாயிண்ட் இருக்கு மச்சான். எடுத்த உடனேயே 10 லட்சம் 15 லட்சம்னு வச்சு ஆடுற கும்பல். அத்தனை பேரும் கோடியில புரள்ற ஆளுங்க. அங்கெல்லாம் நாம போய் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வையே. எனக்கு அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீ கேட்குற மாதிரி ஹியூஜ் அமௌண்ட்டை ஒன் சிட்டிங்கில் எடுக்கணும்னா அந்த மாதிரி ஜாயிண்ட்டுக்கு தான் நம்ம போயாகணும். இதான் வழினா இறங்கி ஒரு ஆடி பார்ப்போம். ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன். நம்ம 2 பேராலையும் கதிரை போட்டு தள்ள முடியாதுன்னா பேசாம வெளியிலேருந்து ஆளை எடுத்து அசைன்மெண்ட் கொடுத்துருவோம். என்ன சொல்ற? இதான் என் முடிவு. இதுக்கு என்ன செய்யணுமோ அதையாவது ஒழுங்கா செஞ்சு முடிக்க பாரு. ஏய், யாரா நீங்க? வீட்டுக்குள்ள இருந்து வரீங்க? ஏய், உன்னை கொல்ல தாண்டா வந்திருக்கோம். ஏய், ஏய், வேணாண்டா. ஏய், மாப்ள, ஐயோ மாப்ள, பாத்து மாப்ள. ஏய், 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 மாப்ள, இந்தாங்க. ஏய், 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 வா.